தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் 2023ஆம் ஆண்டிற்கான காவல்துறை, சிறைத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை 2ஆம் நிலை காவலர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்று தகுதியான விண்ணப்பதாரர்கள் மொத்தம் 929 பேருக்கு உடல் தகுதி தேர்வு இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் இன்று தூத்துக்குடி தருவை மைதானத்தில் இன்று நடைபெற்ற தேர்விற்கு ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை தலைவர் முருகன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த 3 நாட்களில் நடைபெறும் உடற்திறனாய்வு தேர்வில் கலந்து கொள்ள உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள பெருமாள் மணிமேகலை பொறியியல் கல்லூரியில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ படிக்கும் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டை உயர்த்தும் வகையில் பசுமை திறன் பயிற்சி ஆய்வகம் துவங்கப்பட்டுள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் மற்றும் டிஎன்எஸ் இந்திய அறக்கட்டளை சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்த பசுமை திறன் பயிற்சி ஆய்வகத்தில் ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்களுக்கு பசுமை திறன் சம்பந்தமான அடிப்படை பயிற்சி படிப்புகள் வழங்கப்படுகிறது. வரும் காலத்தில் இந்திய நாட்டில் பசுமை திறன் பயிற்சி படிப்பு சம்பந்தமான அதிக வேலைவாய்ப்புகள் மாணவர்களுக்கு உருவாகும் நிலை உள்ளதாகவும், எனவே மாணவர்கள் இந்த படிப்பினையும் பசுமை திறன் ஆய்வகத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குநர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் மைக்ரோசாஃப்டில் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோக்ராம் மேனேஜராகவும் லீடாகவும் இருக்கேன். ஸோ நாங்கள் டிஎன்எஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து அக்ராஸ் இந்தியா கிரீன் ஸ்கில்ஸ் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட், அதாவது ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கிரீன் ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறோம். அதோட நோக்கம் என்னென்னா, இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி நெக்ஸ்ட் 100 வருஷத்தில் கிரீன் ஸ்கில் ரிலேட்டட் ஜாப்ஸ் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதில் ஐடிஐ பாலிடெக்னிக் பசங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த இன்ஜினியரிங் பெருமாள் மணிமேகலை காலேஜில் செட்டப் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஸோ இதன் மூலம் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்க இந்த கிரீன் ஸ்கில்ல வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு முன்னாடி போகணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் இது வி வில் கண்டினியூ டு டூ மோர். தேங்க்யூ. என் பேர் உதயஸ்ரா. நான் பிஎம்சி இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிறேன், ஐடிஐ படிக்கிறேன், விக்டர் சீனியராக இருக்கேன். கிரீன் ஸ்கில் டிஎன்எஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் கிரீன் கிளாஸ் எடுத்தாங்க 1 மந்த்தாக. அப்புறம் இப்போ ஒரு லேப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் எங்களுக்கு 3 days ட்ரைனிங் கொடுத்தாங்க. கிரீன் ஸ்கில்ஸ் பற்றி எல்லாமே சொல்லி தந்தாங்க. நாங்கள் இதில் என்ன கற்றுக்கணும்னா, கிரீன் ஸ்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எங்களால் ஃபுல்லாக கழட்டிட்டு திரும்ப அசம்பிளி எங்களால் பண்ண முடியும். வெஹிக்கிளில் எங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்தாங்க, க்ளீனாக நல்லா சொல்லி தந்தாங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு போனால் இதுதான் இனிமேல் வண்டி ஃபுல்லாக இதாக இருக்கும். அவங்களே எங்களுக்கு நல்லா சொல்லி தந்தாங்க. பயந்தாலும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து சொல்லி தந்தாங்க. எங்களுக்கு எதுவும் திட்டாமல் நல்லா இதாக சொல்லி தந்தாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தேசிய பேரிடர் மீட்புக்குழு முகாம் நடைபெற்றது. இதனை கொடைக்கானல் கோட்டாட்சியர் ராஜா தொடங்கி வைத்தார். இதில் தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். முன்னதாக அரசு பள்ளி மைதானத்தில் நடந்த நிகழ்வில் பேரிடர் காலங்களில் ஏற்படும் இடையூறுகளில் இருந்து எவ்வாறு பொதுமக்களை காப்பது என்பது குறித்த செயல் விளக்கங்களை நிகழ்த்தி காட்டினர். இதனை பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் நேரில் பார்த்து அறிந்து கொண்டனர். சென்னை அடுத்த அம்பத்தூரில் 3 அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, சர் ராமசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளி, அத்திப்பட்டு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 952 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தலைக்கவச வாகன விழிப்புணர்வு பேரணி மோட்டார் வாகன ஆய்வாளர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இப்பேரணியை சிறப்பு அழைப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜி தொடங்கி வைத்தார். செய்யாறு மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணி வட்டாட்சியர் அலுவலக சாலையில் தொடங்கி காஞ்சிபுரம் சாலை, பழைய பேருந்து நிலையம், பஜார் வீதி, தேரடி, அண்ணா சிலை, காந்தி சாலை வழியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பச்சமலையில் கோம்பை ஊராட்சிக்குட்பட்ட மணலோடை கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் தன்னிடமிருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு பச்சமலை அடிவாரம் பகுதியில் உள்ள பழமலையான் கோவில் அருகே வேட்டைக்கு சென்றார்.
அப்போது நாட்டு துப்பாக்கியில் வெடிமருந்து நிரப்பிய போது துப்பாக்கி எதிர்பாராத வகையில் வெடித்தது. இதில் அவருக்கு வலது கையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து உறவினர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் துறையூர் காவல்துறையினர் இது தொடர்பாக கார்த்தி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் மதுராம்பட்டினத்தில் கிரசன் பிளட் டோனர்ஸ் அமைப்பினரால் உயிர்காக்கும் தோழர்கள் சந்திப்பு நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பேராசிரியர் சையது அகமது கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் கவிதா ராமானுஜம், தஞ்சாவூர் மகாராஜா உரிமையாளர் முகமது ரஃபி, நடிகர் ராமசாமி, கவிஞர் ரேகா உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் மனிதநேய மருத்துவர்கள், உயிர்காக்கும் தோழர்கள், பசுமை புரட்சியாளர்கள், நீர்நிலை மேலாண்மையாளர்கள், பசிப்பினி போக்குவோர் என பல்வேறு துறைகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட்டது. தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளா இந்த 3 பகுதிகளிலிருந்தும் இரத்த கொடையாளர்கள், மனிதநேய மருத்துவர்கள், சமூகத்திற்காக தன்னை மறந்து களப்பணியாற்றக்கூடிய சமூக சேவகர்கள், ஆதரவற்ற உடல்களை எடுத்து மனிதநேயத்தோடு அடக்கம் செய்யக்கூடியவர்கள், பசுமை காவலர்கள், நீர்நிலையை பாதுகாப்பவர்கள், இதுபோன்று இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய சங்கமம் இனிதே இன்று அதிராம்பட்டினத்தில் உயிர்காக்கும் தோழர்கள் சந்திப்பு 2024 விருதுகள் வழங்கும் விழா என்கின்ற பெயரில் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. உண்மையில் நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்வை பார்க்குறப்ப செங்குருதிக்காக உயிர்காக்கும் உயர் சிகிச்சைகளுக்கு தங்களுடைய இரத்தங்களை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய எல்லா சமூக ஆர்வலர்களையும் ஒரே இடத்தில் சங்கமித்து நாம் பார்ப்பது மனமகிழ்வை தருகிறது. இந்த நிகழ்விற்காக உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த அன்பும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிபிடி இந்த கிரசன் பிளட் டோனர்ஸ் தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக விரைவில் ஒரு அவசர ஊர்தி, ஒரு ஆம்புலன்ஸ் எடுப்பதற்காக நாங்கள் முயற்சித்திருக்கின்றோம். இந்த முயற்சியையும் இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி தர வேண்டும் என்று உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வந்து சிறப்பித்திருந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த அன்பும் நன்றியும். நன்றி. சென்னை அயப்பாக்கத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி கலந்து கொண்டு 302 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் அப்பள்ளிக்கு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய கலையரங்கம் அமைக்க 25 லட்சமும், மாணவர்கள் உணவருந்த கட்டிடமும் அமைக்க 25 லட்சமும் நிதி ஒதுக்கினர். இதனைத் தொடர்ந்து அயப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினர். பின்னர் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 11.77 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கட்டடத்தை திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த நேமூரில் எம் விக்னேஷ் மளிகை கடை மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் ஆகிய 2 கடைகளை காக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று காலையில் வழக்கம் போல் சத்யராஜ் மளிகை கடையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று மளிகை கடையில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் தீயானது அருகில் உள்ள ஃபேன்சி கடையில் பற்றியதை அடுத்து உடனே அக்கம் பக்கத்தினர் விக்கிரவாண்டி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முழுவதும் கட்டுப்படுத்தினர். இருப்பினும் மளிகை கடை மற்றும் ஃபேன்சி கடையில் இருந்த பொருட்கள் முழுவதுமாக எரிந்து நாசமானது. இச்சம்பவம் தொடர்பாக கஞ்சனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் அரியநாயகிபுரம் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை ஈரோட்டைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று செய்து வருகிறது. இந்நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் மற்றும் நிறுவனத்தின் பணியாளர்கள் சிலர் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் தக்கரே சுபம் ஞானதேவை சந்திக்க சென்றுள்ளனர். அப்போது தனியார் நிறுவனத்தின் இயக்குநர் அசோக்குமார் மாநகராட்சி ஆணையருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு தொலைபேசியில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி உத்தரவின் பேரில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த நெல்லை சந்திப்பு போலீசார் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் 3 பேரை பிடித்து காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். மேலும் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் தனியார் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் அசோக்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவும் அண்ணாமலையும் 0 என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முதலில் நோட்டாவை வெல்லட்டும் என்றும் அதற்கு பிறகு அவர்களை நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்கிறோம் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். இன்றைக்கு பிஜேபியை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு
ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலையை தலையை தூக்கி வைத்துக்கொண்டு இன்றைக்கு அண்ணாமலைக்கு துதிப்பாடுவது அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா தினமலர் பத்திரிகை வந்து அவங்க தினமலர் வந்து ஒரு தனிப்பட்ட பத்திரிகை, அது யாரோட மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஜீரோவாக இருக்கின்ற பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம், ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதுகிறார். ஆனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி தலைமையிலே ஒரு எழுச்சியோடு இன்றைக்கு கழகம் இன்றைக்கு ஒரு வெற்றி நடை போடுகின்ற ஒரு நிலை. எங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, பேருந்து அண்ணாவும் சரி, சிறுமைப்படுத்தவரோடு நாங்கள் எந்த காலத்திலும் உறவு தேவையில்லை. பிஜேபி என்பது ஒரு மதவாத சக்தி. எனவே அது இனிமேலும் எந்த காலத்தில் எப்போதும் வந்து இப்போது இல்லை எப்போதும் இல்லை என்ற வகையில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில் எங்கள் நிலைப்பாடு. அவரை பார்த்து நாங்கள் எங்கே கத்துறோம்? அவர் ஒரு புரோட்டாவே நாங்கள் வந்து மதிக்கலை. முதல்ல வந்து நோட்டாவை ஜெயிக்க சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் புரோட்டா எடுத்துக்கிறோம். சென்னை திருவர்காட்டிலிருந்து வள்ளலார் நகருக்கு தடம் எண் 59 என்ற மாநகர பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து இன்று பிற்பகல் சென்னை அமைந்தகரை அருகே சென்றபோது திடீரென பேருந்தில் இருக்கைக்கு கீழே இருந்த பலகை உடைந்து விபத்துக்குள்ளானது. அப்போது பேருந்தில் பயணித்த பெண் பயணி ஒருவர் சறுக்கி கீழே விழுந்துள்ளார். இதனை கண்ட சக பயணிகள் அலறி கூச்சலிட்டதை அடுத்து ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனை அடுத்து இளம்பெண்ணை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் இதுகுறித்து அமைந்தகரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாநகர பேருந்தில் பலகை உடைந்து பயணி கீழே விழுந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக 4 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு அறிவித்த குறுவை நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கக் கோரியும் நாகை மாவட்டம் கீழையூர் கடைவீதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. விவசாய சங்க மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் அஜீஸ் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக நாகை மாவட்டத்தில் தாளடி நெற்பயிர் பயிரிடப்பட்டு பருவந்தொய்ப்பு பெய்த மழையினால் காலம் கடந்து விவசாயம் செஞ்சாங்க. அதன் காரணமாக இது வரைக்கும் மேட்டூர் அணை சாத்தி வந்து 90 நாளைக்கு மேலே ஆகுது, தண்ணியே வரல. பருவமழை நம்பி அந்த விவசாயம் செய்யப்பட்டுச்சு. இப்போ ஏறத்தாழ நாகை மாவட்டத்தில் 60,000 ஏக்கர் வந்து குறுவை மற்றும் தம்பா தாடி நெற்பயிர்கள் இன்றைக்கி வந்து கருகு நிலையில் இருக்குது. இதை வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணுறோம். இது உடனடியாக தமிழக அரசு 2 டிஎம்சி தண்ணியை நாங்கள் ஓசி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ 34 டிஎம்சி வந்து மேட்டூர் அணையில் தண்ணி இருக்குது. அதில் 24 டிஎம்சி வந்து குடிநீருக்காக வச்சுக்கொள்ளலாம். பாக்கி 10 டிஎம்சி தண்ணியை ஓசி பண்ணலாம். நாங்கள் கேட்குறது வெறும் 5 டிஎம்சி தண்ணியை ஓசி பண்ணி, அதாவது வெண்ணாறு டிவிஷனுக்கு மாத்திரம் விடணும். வெண்ணாறு டிவிஷனுக்கு மாத்திரம் விட்டால் தான் அது நாகை கடைமடை பகுதி வரைக்கும் அந்த தண்ணி வரும். ஆகவே உடனடியாக தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் ஒரு 5 டிஎம்சி தண்ணியை ஓசி பண்ணி வெண்ணார் டிவிஷனுக்கு உடனும் ஒரு கோரிக்கை. இப்போ மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறை பகுதியில் வந்து அறுவடை நடந்துக்கிறதுனால அங்கே தண்ணி வேணாங்கிறாங்க. அதே போல் தஞ்சாவூரில் போர்வெல் இருக்குது, திருவாரூர் மாவட்டம் போர்வெல் இருக்குது. போர்வெல் இல்லாத ஒரு மாவட்டம் என்பது நாகை மாவட்டம் தான். ஆக காவிரி தண்ணியை நம்பி தான் இந்த விவசாயம் அங்கே செய்யப்படுது. ஆகவே உடனடியாக தமிழக அரசு ஒரு 5 டிஎம்சி தண்ணியை ஓசி பண்ணி தொடர்ச்சியாக முறை வைக்காமல் தண்ணியை விடணுங்கிறது ஒரு கோரிக்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா குறுவையில் தொடர் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஹெக்டேர் ஒன்றுக்கு 13,500 அறிவித்து கிட்டத்தட்ட 2-2.5 மாதம் ஆகுது. இதுவரைக்கும் அந்த நிவாரணத் தொகை எவ்வளோ மாவட்டங்களில் எவ்வளோ பாதிப்பு, எத்தனை விவசாயிகள் பாதிப்புங்கிற கணக்கே தெரியல. உடனடியாக அந்த பாதித்த விவசாயிகளுக்கு தமிழக அரசு அந்த நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் இன்னைக்கு நாகை மாவட்டம் முழுவதும் 9-10 இடங்களில் அந்த சாலை மறியல் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. மாநில அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக இந்த தீர்வு செய்யப்படும் என்று சொல்லியதன் அடிப்படையில் சாலை மறியல் இப்போ கைவிடப்பட்டது. திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கலை கல்லூரியில் தமிழ்துறை, வேதியியல் துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் சார்பில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை வெளிநாடு வாழ் தமிழர் நலவாரிய தலைவர் கார்த்திகேய சிவசேனாதிபதி நேரில் பார்வையிட்டு மாணவிகளை பாராட்டினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் புரிதல் கிடையாது என்றும் அவர் வெளியிடும் புள்ளி விவரங்கள் அனைத்தும் தவறானது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு 40 பாராளுமன்ற சீட்டு உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் ஜெயிக்க போகுது. தொடர்ந்து பாஜக எப்படியெல்லாம் துரோகம் செய்து வருகிறதுங்கிறதுக்கு கடைசி உதாரணம் இந்த பட்ஜெட்.
நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா 5 மாநிலங்களுக்கும் சேர்ந்து 2 லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ங்கிற ஒரு மாநிலத்திற்கு மட்டும் 2 லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இது என்ன இது வாக்கு அரசியல். நீங்கள் வந்து ஒரு 7-8 மாநிலத்தை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு 274 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விட்டால் நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்க. நாங்கள்லாம் எங்கே போகிறது? இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், தட் இஸ் பாரத், தட் இஸ் இந்தியா. அதுதானே கான்ஸ்டியூஷன் சொன்னது. எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு நாட்டை உருவாக்கணும். இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் நாங்களாம் 2nd கிளாஸ் 3rd கிளாஸ் சிட்டிசன்ஸாக அடிமைகளாக ரொம்ப 100 ரூபா கொடுக்குறோம், 27 ரூபா தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ரொம்ப கொடுமையாக கேரளா மாநில முதலமைச்சர் எத்த சொல்கிறாரு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் எத்த சொல்கிறோம், கர்நாடகா எம்பி, கர்நாடகா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எத்த சொல்கிறாங்க, தெலுங்கானா, ஆந்திரா எல்லாரும் எத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து தென்னிந்தியா வஞ்சிக்கப்படுகிறது, வளர்ந்த மாநிலங்கள் வந்து கொடுமை செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்த்துக்கிறோம். சேலம் மாவட்டம் கொட்டாச்சேடு ஊராட்சியில் உள்ள குறுக்கலான மண் சாலையை கடந்த 40 ஆண்டுகளாக 18க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த மண் சாலையை தார் சாலையாக அமைக்க கோரி பொதுமக்கள் நீண்ட கால போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த கார்மேகம் 6ஆம் நம்பர் பில்ட் சாலைக்கு பதிலாக 7ஆம் நம்பர் பில்ட் சாலையை அமைத்தார். இதனால் பொதுமக்கள் வேதனையடைந்தனர். இந்நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள பிருந்தாதேவி ஏற்காடு, கொட்டச்சேடு உள்ளிட்ட 18 கிராம மலைவாழ் மக்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் 6ஆம் நம்பர் பில்ட் சாலை அமைக்க கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஆரமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கொட்டச்சேடு 6ஆம் நம்பர் சாலை வழியாக கடந்த 40 ஆண்டு காலமாக அந்த பழங்குடி மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை உடனடியாக போட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட கூடுதல் ஆட்சியரிடமும் இப்பொழுது நாங்கள் விண்ணப்பம் கொடுத்திருக்கின்றோம். அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து உடனடியாக ஏற்பாடு செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இதையொட்டி மாரமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 18 கிராமத்தினுடைய தலைவர்களும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள். விரைவில் சாலை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் சுற்றுலா தலம் அடர்ந்த வனப்பகுதி மற்றும் மலைகளுக்கு இடையே செல்லக்கூடிய சாலைகளாக உள்ளது. இந்நிலையில் இவ்வழியாக வரும் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம், சீட் பெல்ட் அணியாமல் மது அருந்துவிட்டு வாகனங்களை ஓட்டி வருவதால் அடிக்கடி வாகன விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இவ்வழியாக வரும் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம், சீட் பெல்ட் அணியாமல் மது அருந்துவிட்டு வாகனங்களை ஓட்டி வருவதால் அடிக்கடி வாகன விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவல் உதவி ஆய்வாளர் விக்னேஷ் தலைமையில் காவலர்கள் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் சாலை விதிகளை பின்பற்றுவோம், தங்கள் உயிரை காப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட கல்லூரி சாலையில் உள்ள காவலிபாளையம் அருள்ஜோதி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி சாலையிலிருந்து காவலிபாளையம் பகுதிக்கு செல்ல ரயில்வே தண்டவாளத்திற்கு அருகே உள்ள பாலத்தை மக்கள் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் அப்பாதையில் எப்பொழுதும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும், இதுகுறித்து மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் தீமை பற்றி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புகையிலை மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட தண்டையன்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் புயல் மன்னன் தனலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு கவிப்பிரியன் மற்றும் ஸ்ரீபிரியன் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் கவிப்பிரியன் கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அரசு விடுதியில் தங்கி அப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்துக் வந்துள்ளார். தற்போது வார விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்ற அவர் அங்கிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வந்துள்ளார். இந்நிலையில் கவிப்பிரியன் வகுப்பறைக்கு செல்லாமல் பள்ளிக்கு பின்புறம் உள்ள மலைப்பகுதியில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கடமலைக்குண்டு காவல்துறையினர் மாணவனின் சடலத்தை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை
பழங்குடி பர்மா காலனி திருவள்ளுவர் நகர் 10வது தெருவில் அரியன் பில்டர்ஸ் நிறுவனம் தரைத்தள மற்றும் 4 அடுக்கில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக சுமார் 15 அடி ஆழத்திற்கு குழி தோண்டி உள்ளனர். இதனால் அருகில் உள்ள இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு 5 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து வீடுகள் சரிந்துள்ளது. மேலும் பல வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் தங்களது உடைமைகளை வெளியில் எடுத்து வந்து தெருவில் வைத்துவிட்டு செல்ல இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை குமரேசன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளைசாமி. இவருக்கு மணிகண்டன், மணிராஜ், மனோ ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் மணிராஜ் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்ய முயன்றுள்ளனர். அப்போது அவர்களை பிடித்த போலீசார் மணிராஜுக்கு 21 வயது பூர்த்தி ஆகாததால் 3 மாதங்கள் கழித்துதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறி இருவரையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக இரு வீட்டாருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் பெண்ணின் உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த காளியம்மாள் என்பவர் சாலையில் நடந்து சென்ற வெள்ளைச்சாமியின் இளைய மகன் மனோவை பார்த்து தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் காளியம்மாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட காளியம்மாளின் உறவினர் மாரியப்பன் தன் வீட்டிலிருந்து அருவாளை எடுத்து வந்து மனோ மற்றும் அவரது சகோதரர் மணிகண்டனை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இருவரையும் மீட்ட அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கழுகுமலை போலீசார் மாரியப்பனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயிகள் வழங்கி வரும் மனுக்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என கூறி விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட்டத்தை புறக்கணித்து திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அரசு அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது.